இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்ப்ரியாலஜி. ஸோ எம்ப்ரியாலஜி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். அதோட ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்ம் இது வந்து செம்னிஃபரஸ் டியூபியூலோட ஒரு கட் செக்ஷன். ஸோ இந்த செல் வந்து செர்டோலி செல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு செல் வந்துட்டு நடுவில் இருக்கிற செல் வந்துட்டு செர்டோலி செல். இந்த இடத்துல தான் வந்து ஸ்பெர்மோட மெச்சுரேஷன் நடக்க போகுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசல் லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியம் இருக்கும். ஸ்பெர்மட்டோகோனியம் வந்து ஒரு டிப்ளாய்ட் 2 எண்ட் இருக்கும். ஸோ அந்த டிப்ளாய்டு வந்துட்டு ஒரு 5 to 7 சைக்கிள்ஸ் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா 5 to 7 சைக்கிள்ஸ் போகும். அது போயிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்னு வரும். ஸோ இதுவுமே டிப்ளாய்டு தான். இது மைட்டோசிஸ் தான். ஸோ அதனால் இது டிப்ளாய்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி வந்து செகண்டரியாக மாறப்போகுது. அது மாறும்போது என்ன ஆகும்னா இது வந்து மியாசிஸ். ஸோ மியாசிஸில் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1 மியாசிஸ் 2ன்னு இருக்கும். ஸோ மியாசிஸ் 1ல் வந்துட்டு டிப்ளாய்டாக இருந்தது ஹேப்ளாய்டாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹேப்ளாய்டு வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேப்ளாய்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மியாசிஸ் 2 நடக்கும். மியாசிஸ் 2 வந்துட்டு ஹேப்ளாய்ட் திரும்பி ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்பெர்மடேட்டில் வந்து அது வந்து உங்களுக்கு திரும்பி ஸ்பெர்மட்டோசோவா மாறப்போகுது. இந்த ப்ராசஸ் பேர் வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெர்மட்டோசோவா வந்து இந்த மாதிரி இது இருக்கிறது இதெல்லாமே ஸ்பெர்மட்டோசோவா அதெல்லாம் அட்டாச்சாக இருக்கும். இந்த அட்டாச்சாக வந்து இது வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இதான் லூமன். ஆக்சுவலி இது வந்து ஒரு கட் செக்ஷன். ஸோ அப்போ இது லூமன் இப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லூமனுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறது அதை வந்து ஸ்பெர்மியேஷன். இது வந்து லூமனுக்குள்ளே போச்சுன்னா அது பேர் வந்து ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் ஓவம் பார்த்தீங்கன்னா ஊஜெனசிஸ். ஸோ ஊஜெனசிஸ் வந்து எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெர்மட்டோகோனியம் மாதிரி இங்கே ஊகோனியம்னு ஒன்று இருக்க போகுது. அதே மாதிரி அதுலேருந்து ஒன்று ப்ரைமரி ஊசைட்னு ஒன்று வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ப்ரைமரி ஊசைட் என்ன பார்த்தோம் மியோசிஸ் 1 நடக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ப்ரைமரிலேருந்து செகண்டரி இப்போ இங்கே பார்த்த மாதிரி ப்ரைமரிலேருந்து செகண்டரி போகிறதுக்கு மியோசிஸ் 1. ஸோ ப்ரைமரிலேருந்து மியோசிஸ் 1 நடக்குது. ஆனால் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரோஃபேஸ் 1 மியோசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1 ஒரு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ப்ரோஃபேஸ் 1ல் டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு லாக் ஆயிடுது. அது அரெஸ்ட்னு ப்ரோஃபேஸ் 1 அரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அரெஸ்ட். ஸோ இது எப்போ அரெஸ்ட் ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து பிஃபோர் பர்த். ஒரு ஃபீமேல் சைல்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சைக்கிள்லாம் நடந்துட்டு கரெக்டாக அந்த ப்ரோஃபேஸ் 1 டிப்ளோட்டிங் ஸ்டேஜில் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எப்போ பியூபர்ட்டி அடைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகுது. மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆனால் இப்போ ப்ரைமரி ஓசைட் வந்து செகண்டரி ஓசைட்டாக மாறிடும். செகண்டரி ஓசைட் வந்து நம்ம ஹேப்ளாய்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஹேப்ளாய்டு வந்து செகண்டரி ஓசைட். அங்கே ஃபஸ்ட்டு ஹேப்ளாய்டு வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஓசைட் கூடயே வர்றது வந்து ஃபஸ்ட்டு போலார் பாடி. இந்த ஃபஸ்ட்டு போலார் பாடிக்கும் ஆக்சுவலி ஹேப்ளாய்டு தான். ஆனால் வந்து இந்த ஃபஸ்ட் போலார் பாடி அது வந்து அதில் சைட்டோபிளாசம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்துட்டு அது இந்த சைக்கிளில் இன்வால்வ் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செகண்டரி ஓசைட் கோ டு மியாசிஸ் 2. மியாசிஸ் 2ல் போயிட்டு மெட்டாஃபேஸ் 2ல் போய் அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இது எப்போ வந்து உங்களுக்கு ப்ரொசீட் ஆக போகுதுன்னா எப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு இந்த ஊசிட்டை ரீச் ஆக போதோ அப்போ தான் மெட்டாஃபேஸ் 2 வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு செகண்ட் போலார் பாடி விட்டுட்டு இந்த பக்கம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஊசைட்டாக இதுவாக போகுது. சரி, ஓகே. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ நடந்த அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு யூட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப், அப்புறம் இது வந்து யூட்ரஸ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு யூட்ரஸ் இருக்குன்னா இந்த இடத்துல இப்போ எங்கே நடக்க போகுது ஃபர்டிலைசேஷன். ஸோ யூஸ்வலாக இப்போ இங்கே இதான் உங்களுக்கு ஊசைட்னு வச்சுக்கலாம். அது சுற்றி ஒரு லேயர் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஜோனா பெலிசுடா. ஸோ சுற்றி இருக்க லேயர் வந்து ஜோனா பெலிசுடா. ஸோ அப்புறம் இந்த ஊசைட் வந்துட்டு இங்கே இருந்தால் உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு அது வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ அட்டாச் ஆன அப்புறம் என்ன ஆகுது அந்த செல் வந்து இப்போ ஆல்ரெடி அந்த ஊசைட்டோட என் ஹேப்ளாய்டு ப்ளஸ் ஸ்பெர்மட்டோட என் ஹேப்ளாய்டு அது ரெண்டும் இருக்க போகுது. அது ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஜைகோட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஜைகோட். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன போகுதுன்னா 16 செல்ஸாக பிரிய போகுது.
ஸோ இந்த சர்க்கிள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 16 செல்ஸாக பிரிஞ்ச அப்புறமா அந்த ஸ்டேஜ் வந்து மொருலா அப்படின்னு சொல்கிறோம். மாருலா. ஸோ மாருலான்றது தான் வந்து உங்களுக்கு 16 செல் ஸ்டேஜ். ஸோ இப்பயுமே அங்கே ஜோன் ஆஃப் எலிசிட்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டே 4 அப்போ இந்த மொருலா வந்துட்டு அட்வான்ஸ்ட் லைக் அதுலேயே ஸ்டேஜஸ் இருக்குது. அது 32 ஸ்டேஜ் வந்து லேட் மொருலான்னு சொல்லுவாங்க. லேட் மொருலாவாக மாறி அப்புறம் வெளியே வரப்போகுது. ஸோ அப்போ இங்கே எத்தனை செல்ஸ் இருக்க போகுதுன்னா 32 செல்ஸ் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு ஜோன் ஆஃப் எலிசிட்டா வந்து கவர் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் ஆஃப் எலிசிட்டா என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஜோன் ஆஃப் எலிசிட்டா இருந்துச்சுன்னா அது ஒரு கிரீஸி லேயர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஒன்று இங்கே வாலில் போய் அட்டாச் ஆக முடியாது இந்த செல்ஸ்னால. ஸோ அதனால் ஜோன் ஆஃப் எலிசிட்டா போகணும். அப்போ தான் வந்து யூட்ரஸில் போய் அட்டாச் ஆக முடியும். ஸோ அப்புறம் என்ன ஆகுது இதை லேட் மோரில் வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. லேட் மோரில் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்துட்டு இதே செல்ஸே வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா அவுட்டர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒரு செல் மாஸ் இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து இன்னர் செல் மாஸ் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இது வந்து பிளாஸ்டோசிஸ் சொல்கிறோம். இந்த பிளாஸ்டோசிஸ்க்குமே ஒரு கவரிங் இருக்க தான் போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டோசிஸ். ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்டில் வந்து ஜோன் ஆஃப் எலிசிட்டா வந்துட்டு இதுவாக போகுது. ஸோ டே 10 அப்போ ஆக்சுவலி டே 4 வெளியே வருது. டே 6லேருந்து டே 10க்குள்ளே இந்த ஜோன் ஆஃப் எலிசிட்டா வந்து கட் ஆகிடும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகுது. அது ஓப்பனாக என்ன ஆகும் இம்ப்ளான்டேஷன் நடக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஸ்டிக்கி ஆகிட்டு போயிட்டு இம்ப்ளான்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் வீக். ஸோ டே 10 வரைக்கும் இப்போ நடக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கு போகணும். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்புறமா அந்த அவுட்டர் செல் மாஸ் வந்துட்டு இப்போ ஒரே லேயராக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த லேயரை வந்து ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் தான் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் அவுட்டர் செல் மாஸ். ஸோ அப்புறம் இன்னர் செல் மாஸ் அது என்ன ஆகுதுன்னா ரெண்டாக பிரியுது. ஸோ ஒரு லேயர் ஆஃப் கியூபாய்டல்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹைப்போபிளாஸ்ட்னு சொல்கிறோம். ஹைப்போபிளாஸ்ட் தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு எண்டோடர்மா. ஸோ பிரிமிட்டிவ் எண்டோடர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எண்டோடர்மா ஆகுது. இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் காலம்னா செல்ஸ் மாதிரி இருக்குது. அதை வந்து எபிபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எபிபிளாஸ்ட் தான் வந்து எக்டோடம் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ பிரிமிட்டிவ் எக்டோடம். ஸோ இங்கே அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த எபிபிளாஸ்ட்லேருந்து செல்ஸ் ப்ராலிஃபேட் ஆகி ட்ரோபிளாஸ்ட்டை கவர் பண்ணுது. இந்த மாதிரி கவர் பண்ண அப்புறம் எதுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஆம்னோஜெனிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேவிட்டி வந்திருக்கு. ஸோ இந்த கேவிட்டி தான் வந்து உங்களுக்கு ஆம்னியாட்டிக் கேவிட்டி. ஸோ ஆம்னியாட்டிக் கேவிட்டி வந்து உங்களுக்கு எக்டோடம் பிரிமிட்டிவ் எக்டோடம் எபிபிளாஸ்ட்க்கும் ஆம்னோஜெனிக் செல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேவிட்டி. ஸோ அதே மாதிரி ஹைப்போபிளாஸ்ட் என்ன பண்ணுது அதுவுமே ப்ரிஃபை பண்ணி இந்த பக்கம் இதே மாதிரி அங்கே எப்படி மேலே இருக்கோ அதே மாதிரி கீழே இதே மாதிரி ஒரு மெம்பரைனை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு என்ன பேர்னால் இந்த மெம்பரைன் பேர் வந்து ஹூசஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த கேவிட்டி என்ன சொல்கிறாங்க இதை வந்து ப்ரைமரி யோக் சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் மேஜரான உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. இது நடந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த இதை அப்படியே இது பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த கேவிட்டி மட்டும் ஒரு இப்போ இந்த செல்ஸ் மாதிரி லைன் வரும்னு சொன்னால் ஸோ எப்படி இருக்குன்னா இந்த அடுத்த ஸ்டேஜ் என்ன போகுதுன்னா ஸோ இதுதான் ஆம்னியாட்டிக் கேவிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த லைன் வந்து எபிபிளாஸ்ட்டு, இது வந்து ஆம்னோஜெனிக் செல்ஸ். அப்புறம் இங்கே வந்து இது இப்போ ப்ரைமரி யோக்சாக்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஹூசஸ் மெம்பரைன், இது வந்து ஹைப்போபிளாஸ்ட். இப்போ அதெல்லாம் மார்க் பண்ண போகிறதில்ல ஏன்னா இதை சுற்றி வினோன்னு வரைய போகிறோம். ஸோ ஆம்னியாட்டிக் கேவிட்டி இது வந்து ப்ரைமரி யோக்சாக். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இதை சுற்றி வந்து இப்போ ட்ரோபோபிளாஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அது அப்படி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது இருக்கும்போது இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்னொரு சீலம் ஃபார்ம் ஆகுது, இன்னொரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் வந்து அந்த கேவிட்டி தான் வந்து எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டாக பிரிக்குது. ஸோ இப்போ இந்த ஆக்சுவலி இந்த மிடில் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம இந்த நடுவில் இந்த லேயரை தான் வந்துட்டு இந்த லேயரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ப்ரைமரி யோக்சாக்லேருந்து வர்ற ஒரு டெரிவேட்டிவ். ஸோ இந்த மிடில் இருக்கிற ஏரியா, ஸோ அந்த ஏரியா வந்துட்டு இந்த சீலம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுது. ஸோ எப்படி டிவைட் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரி யோக்ஸாக் பக்கத்தில் இருக்க ஏரியா வந்துட்டு ஸ்ப்ளாங்க்னோப்ளூரிக் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு இந்த ரெட்டில் ஷேட் பண்ணுற ஏரியா வந்துட்டு ஸ்ப்ளாங்க்னோப்ளூரிக் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து இப்போ இதே ப்ளூவில் இந்த இடத்துல மீதி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன, ஸோ இது வந்து சொமேட்டோப்ளூரிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். அதே இந்த இங்கே ரெட்டை வந்துட்டு ஸ்ப்ளாங்க்னோப்ளூரிக் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மீசோடம் வந்து இந்த ஆமெடிக் கேவிட்டி இது ப்ரைமரி யோக்சாக் வந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து வந்து சுற்றி இருக்கிற மீசோடமில் வந்துட்டு ஒரு சீலம் ஃபார்ம் ஆகி ரெண்டாக பிரிக்குது. ஸோ ஸ்ப்ளாங்க்னோப்ளூரிக் அப்புறம் சொமேட்டோப்ளூரிக் ரெண்டாக பிரிச்சுட்டு, ஸோ அப்புறம் அதுலேருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ண அப்புறம் என்னது அண்ட் ஒரு இது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆம்னியான் கோரியான் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லேயர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது இது ஃபுல்லாக இந்த இது தான் வந்து கோரியான் அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்த ஆமெடிக் கேவிட்டி சுற்றி இருக்கிற இந்த லேயரை வந்துட்டு ஆம்னியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் செகண்ட் வீக் டெவலப்மெண்ட் நமக்கு மேஜராக. சரி, அப்புறம் செகண்ட் வீக் வேறு என்ன ஆக போகுதுன்னா இந்த வில்லை ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ எனர்ஜி சப்ளை கொடுக்கறதுக்கு வந்து பிளட்டு வேணும். ஸோ இந்த பிளட்டை யார்கிட்ட எடுக்க போகிறோம், மதர்கிட்ட தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மதர்கிட்ட எடுக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வில்லை ஒரு பிளட் வெசல் வேணும். ஸோ அட்டாச்மெண்ட் வேணும். ஸோ அதுதான் குரோனிக் வில்லை. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 ஸ்டேஜஸாக இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, தேர்சரின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைமரியில் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் நம்ம அவுட்டர் லேயர் பார்த்தா அதில் வந்து 2 லேயர் இருக்குது. சின்சைஷியோட்ரோஃபோபிளாஸ்ட், சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த 2 லேயருமே வந்து வில்லை மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரைமரி வில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி வில்லை என்ன ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். ஸோ இங்கே பார்த்தோம்ல, ஸோ இதுதான் இந்த ஷேட் பண்ண ஏரியா, அந்த ப்ளூ இந்த ரெட் எல்லாமே எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். ஸோ அந்த மீசோடமே வந்து சேர்ந்த வில்லைக்குள்ளே உள்ள போச்சுன்னா அதை வந்து செகண்டரி வில்லை அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்சரி வில்லைகள் தான் என்ன ஆகுதுன்னா அந்த பிளட் வெசல்ஸும் ஃபார்ம் ஆகுது. இன்டர்வலில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா, ஸோ ஃபஸ்ட்டு மதர் கிட்ட வந்து ஸ்பேஸில் வந்து ஃபில் ஆகும். அது லேக்னா மாதிரி ஃபார்ம் ஆன அப்புறம் இந்த சைட்லேருந்து பேபி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நம்ம தேர்சரி வில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் அந்த வில்லையோட ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ செகண்ட் வீக்கில் அதான் இம்பார்ட்டன்ட் நடக்க போகுது. அப்புறம் தேர்ட் வீக் வரலாம். ஸோ தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிலேஷன்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிலேஷன் வீக் ஆக்சுவலி. ஸோ அந்த கேஸ்ட்ரிலேஷன்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 3 ஜெர்ம் லேயர் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிமிட்டிவ் எக்டோடர்ம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ப்ரிமிட்டிவில் வந்து லைக் இப்போ ஸ்டேபிளான எக்டோடர்மாக மாறப்போகுது. ஸோ அது மாறதுக்கான வீக் தான் தேர்ட் வீக். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ஆகும்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த நம்ம எபிபிளாஸ்ட் ஹைப்போபிளாஸ்ட் பார்த்தது வந்து இப்போ இது வந்து ஹைப்போபிளாஸ்ட்டு, மேலே வந்து எபிபிளாஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஹைப்போபிளாஸ்ட்டில் என்ன ஆக போகுதுன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கியூபாய்டெல்லாம் இருக்குன்னு தான் பார்த்தோம். ஸோ ஆனால் அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு லேயரில் ஒரு இது மட்டும் கார்னராக ஒரு 3 செல் அப்போ அப்புறம் மீதி எல்லாமே உங்களுக்கு கியூபாய்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கார்னரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோகார்டல் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோகார்டல் பிளேட் தான் வந்து உங்களுக்கு அது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் கிரேனியல் எண்டு. இன்னொரு பக்கம் வந்து கார்டல். ஸோ இந்த ப்ரோகார்டல் பிளேட் அது வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மேலே எபிபிளாஸ்ட்டில் என்ன ஆகுது, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொலிஃபரேஷன் மாதிரி இங்கே செல்ஸை ப்ராஃபிட் ஆகிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு இங்கே ஒரு நோட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ரொலிஃபரேஷன் வந்து ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோடை வந்து
ப்ரிமிட்டிவ் நோட்னு சொல்கிறோம். ஒரு இன்னொரு நேம் வந்து ஹென்சன்ஸ் நோட். ஸோ இந்த ஹென்சன்ஸ் நோட் ஏன் இப்போ இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த நோடில் தான் ஒரு இது ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆகிட்டு உள்ளே வருது. ஸோ இது என்னவாக இருக்கணும், இதுதான் நோட்டோகார்ட். ஸோ இந்த நோட்டோகார்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் நாட்டில் ஃபார்ம் ஆகிட்டு, ப்ரிமிட்டிவ் நோட் கிடையாது, ப்ரிமிட்டிவ் நாட், ஹென்சன்ஸ் நோடு. ஸோ ப்ரிமிட்டிவ் நாட்டில் தான் வந்து நோட்டோகார்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு, அங்கேருந்து உங்களுக்கு நடுவில் வந்துட்டு இந்த இதில் பாஸ் ஆகி க்ரீனலாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஸோ இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆனே, ஸோ இப்போ இதுதான் வந்து 3rd வீக்கில் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்குறோம். ஸோ இதே ஸ்டேஜை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த நடுவில் இருக்கிறது வந்து நோட்டோகார்ட். ஸோ அந்த லேயர் நடுவில் இருக்க வந்து இது வந்து நோட்டோகார்ட். அப்புறம் சைடில் இருக்கிற பேர் வந்து சோமைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சோமைட்ஸ் எப்படி இருக்குன்னா 3 லேயராக இருக்கும். இப்போ இதான் இந்த பால் மாதிரி இப்படி இருக்குன்னா இப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு சைடில் இருக்க போகிறது வந்து மசில்ஸ் ஃபார்ம் பண்ணும், இந்த சைடு இருக்க வந்து ஸ்கெலிட்டல் போன்ஸ் ஃபார்ம் பண்ணும், இங்கே இருக்க வந்து டெர்மட்டோம். ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்க்ளீரோட்டோம், மயோட்டோம். ஸோ டெர்மட்டோம், ஸ்க்ளீரோட்டோம், மயோட்டோம்னு சொல்லிட்டு 3 லேயராக இருக்கும் இந்த சோமைட்ஸில். அது ஒன்று ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ண போகுது. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டோகார்டுக்கு சைடில் தான் நோட்டோகார்டு வச்சு தான் டிவைட் பண்ணுறது மீசோடம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நோட்டோகார்டு இங்கே வந்துச்சு இல்லையா, ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம இப்படி எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரிய போகுதுன்னா, நோட்டோகார்டு இப்போ ஒரு டியூப் மாதிரி ரவுண்டில் தெரியும், அதை சுற்றி வந்து இங்கே மீசோடம் இருக்க போகுது. இப்போ இந்த சைடு வந்துட்டு இந்த சைடும் மீசோடம் இருக்க போகுது, இந்த சைடும் மீசோடம் இருக்க போகுது. அந்த மீசோடம் வந்து 3 பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த நோட்டோகார்டு சைடில் இருக்கிறது வந்து லேட்ரல் பிளேட் மீசோடம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நோட்டோகார்டு சைடில் இருக்க வந்து பெராக்சியல்னு பிரிக்கிறாங்க, பேரா ஆக்சியல். ஸோ சரௌண்டிங் த ஆக்சிஸ், ஸோ பேரா ஆக்சியல் மீசோடம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இன்டர்மீடியேட் மீசோடம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து லேட்ரல் பிளேட் மீசோடம். இந்த மாதிரி 3 மீசோடம் பிரிக்கிறோம். இது நோட்டோகார்டு வச்சு தான் பிரிக்கிறோம். ஸோ தேர்ட் வீக்கில் எதாவது நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவிஷன்லேயே இப்போ திரும்பி இதை வரேன்னு சொன்னால், ஸோ இதுதான் இந்த நோட்டோகார்டுன்னு வச்சுக்கலாம். நோட்டோகார்டை சுற்றி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க போகிறது பேராக்சியல், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட், அப்புறம் லேட்டர் பிளேட் இருந்திருக்கணும். லேட்டர் பிளேட் என்ன ஆகுதுன்னா 2 டிவைட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே வந்துட்டு இந்த மாதிரி 2 டிவைட் ஆகுது. ஸோ 2 டிவைட் என்ன சொல்கிறோம், இந்த சைடு இருக்கிறத வந்துட்டு சொமேட்டோப்ளோரிக் அப்படின்னு சொல்கிறோம். சொமேட்டோப்ளோரிக் லேட்ரல் பிளேட் மீசோடம். அதே இந்த பக்கத்தை வந்து ஸ்ப்ளாங்க்னோபோரிக் லேட்ரல் பிளேட் மீசோடம். ஆல்ரெடி இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாங்க்னோபோரிக் எக்ஸ்ட்ராமினிக் மீசோடம் பார்த்தோம். அதுமாதிரி இங்கே வந்துட்டு சொமேட்டோப்ளோரிக் லேட்ரல் பிளேட் மீசோடம். ஸோ இந்த மாதிரி 2 பிரியுது. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த கேவிட்டி சுற்றி உங்களுக்கு இந்த லேயர்லாம் ஃபார்ம் ஆகும்போது பெரேட்டல் லேயர் வந்து இது ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரேட்டல் லேயரை ஃபார்ம் பண்ணும். அதே இந்த ஸ்ப்ளாங்க்னோபோரிக் வந்து விஸ்ரல் லேயரை ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் அப்புறம் டெவலப் பண்ண பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த லேயர் ஃபார்ம் பண்ணுறது வந்து சொமேட்டோவும் ஸ்ப்ளாங்க்னோவும் ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ இந்த டிவைட் ஆகாமல் கொஞ்சம் மீதி இருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம் டிரான்ஸ்வர்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டெரிவேட்டிவ்ஸும் லேட்டர் ஸ்டேஜஸில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து தேர்ட் வீக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மீசோடம், எண்டோடம், எக்டோடம்னு தெளிவாக பிரிஞ்சுது. அப்புறம் மீசோடம்லேயே வந்து 3 இது பிரியுது. அதுவுமே வந்து உங்களுக்கு அதுலேருந்து 2 இதாக பிரியுது. ஸோ இதை வந்து தேர்ட் வீக்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டமாக போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸில் என்ன பார்த்தோம்,
அந்த நோட்டோ கார்டு அதெல்லாம் பார்த்தோம். அந்த நோட்டோ கார்டில் அப்புறமா என்ன ஆகுதுன்னா நியூரல் டியூப் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எக்டோடம்லேருந்து ஒரு லேயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த இடத்துல வரையலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது எக்டோடம்னு பார்த்தோம். அப்புறம் ரெட் கலரில் உள்ள வந்து எண்டோடம் வரைஞ்சோம். நடுவில் வந்து இப்போ நோட்டோ கார்டு இருக்க போகுது. ஸோ இது கட் செக்ஷன் எடுக்கும்போது நோட்டோ கார்டு இப்போ நடுவில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் இது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இப்போ இன்வைசேஷனாக வரப்போகுது. ஸோ இப்படி இருந்து இப்படி வருது. ஸோ அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் இன்வைசேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ நல்லா இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டியூப் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நியூரல் டியூப்னு சொல்கிறோம். ஸோ இந்த டியூப் தான் நியூரல் டியூப். ஸோ இந்த டியூப் வந்து நம்ம திரும்பி இந்த செக்ஷன் வந்து மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல் செக்ஷன் இந்த ஃபுல் இது வந்து கட் செக்ஷன் இப்படி ரவுண்ட் மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல் இதில் வந்து சிலிண்டர் மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸோ இப்போ இதான் அந்த ஒரு இன்வைசேஷன் போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது. இங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு உள்ள ஃபார்ம் ஆகிறது நியூரல் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூரல் டியூப்பில் வந்து இது வந்து கிரேனியல் எண்டு, இந்த பக்கம் வந்து கார்டல் எண்டு. ஸோ இந்த நியூரல் டியூப்பில் வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ நியூரல் டியூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்விக்கல் ரீஜன்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து சர்விக்கல் ரீஜனாக இருக்கணும். ஸோ இந்த சர்விக்கல் ரீஜன் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேனியலாகவும் கார்டலாகவும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அண்ட் இந்த நியூரல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த இடத்த வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நியூரல் பிளேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்த வந்து நியூரல் பிளேட்னு சொல்கிறோம். அண்ட் இதை வந்து நியூரல் க்ரூவ்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த கார்னரை வந்துட்டு நியூரல் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன அப்புறம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது. இந்த க்ளோஸ் ஆகும்போது இந்த கடைசியில் வந்து இந்த கிரேனியல் கிராலில் மட்டும் ஸ்லைட்டர் ஓப்பனிங் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து பர்த்துக்கு அப்புறம் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதோட அது க்ளோஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஆனன்செஃபாலி. ஆனன்செஃபாலினா ஒன்றும் கிடையாது. இந்த நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த டயக்ராமில் ஸோ இந்த ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த ஓப்பனில் இருக்கிறது பர்த்துக்கு அப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரு க்ளோஸ் ஆகலன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அதுதான் ஆனன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் இருக்குது. ஸோ இதை தான் அந்த ஆனன்செஃபாலின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் கிரேனியல் நியூரோபோர் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து நமக்கு ஆனன்செஃபாலின்னு சொல்கிறோம். அதே இப்போ கார்டல் இது பார்த்தோம்ல. ஸோ கார்டல் நியூரோபோர் அது க்ளோஸ் ஆகலாம் என்ன போகுது. ஸோ அப்போ தான் ஸ்பைனா பைஃபிடா. ஸோ அதில் என்ன ஏதாவது ஒரு பேர்ட் டிஃபெக்ட். ஸோ டு நாட் ஜாயின். ஸோ பேர்ட் டிஃபெக்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ இங்கே கேப் இருக்குது. அந்த கேப் இருக்குது அதை வந்து நான் எதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எப்படி இருக்கோன்னா இந்த கேப்போட வெளியே வந்துட்டு ஃபுல்லாக டஃப் ஹேர் கொஞ்சமாக முடி இந்த இடத்துல நீட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதில் 3 சீரீஸ் இருக்குது. அக்கல்ட்டான்னு சொல்கிறோம். இல்லை மெனிஞ்சஸும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மெனிஞ்சோசீல்னு சொல்கிறோம். இல்லை ஸ்பைனல் கார்டே உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா வந்து மைலோ மெனிகோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கார்டல் நியூரோபோட அவனுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நடக்க போகுது. ஸோ அப்புறம் இந்த கண்டிஷனை வந்து கிரேனியல் ராக்கிகைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆனன்செஃபாலி. ஸோ அந்த ஆன்டீரியர் எதுவுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ ஆனன்செஃபாலி ப்ளஸ் போனி டிஃபெக்ட் ஆஃப் ஸ்பைன். ஸோ இந்த இடத்துல ஸ்பைனுமே இங்கே போஸ்டராக க்ளோஸ் ஆகலை. ஸோ மேலே அந்த கிரேனியல் நியூரோபோரும் க்ளோஸ் ஆகலை. சேம் டைம் உங்களுக்கு வந்து போனி டிஃபெக்ட் ஆஃப் ஸ்பைனும் இருக்குது. ஸோ இதை வந்து கிரேனியல் ராக்கிகைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகே. சிஎன்எஸில் அவ்வளோதான். ஸோ இதை வந்து எம்ப்ரியாலஜியில் சிஎன்எஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிஎன்எஸ் முடிச்சப்பறம் சிவிஎஸ்க்கு போகலாம். ஸோ சிவிஎஸில் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம ஓரளவு டெவலப் பண்ண அப்புறமா இந்த மாதிரி அந்த எம்ப்ரியோ. ஸோ இப்போ எம்ப்ரியோ இந்த இது வந்து எம்ப்ரியோன்னு வச்சுக்கிட்டோன்னா ஸோ இந்த எம்ப்ரியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது யோக் சாக் இந்த கீழே இருக்குது. இந்த நடுவில் ஃபார்ம் ஆகிறது இது ப்ரிமிட்டிவ் ஹார்ட். ஸோ அந்த ப்ரிமிட்டிவ் ஹார்ட்லேருந்து உள்ளே வர்றது இந்த வீனஸ் சிஸ்டம், வெளியே போகிறது வந்து ஆர்டிரியல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்க போகுது. இந்த ஒரு டெவலப் பண்ணி தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஹார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ 2 டியூப் இருக்கும். அந்த டியூப் தான் வந்து ஹார்ட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டியூப் இருக்கும். இது 2 எண்டோத்தியல் டியூப்ஸ். அது என்ன பண்ணுது 2 ஜாயின் ஆகிட்டு
இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது, இப்படி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ண அப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு டெவலப் ஆக போகுது. எப்படி ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிடுது. ஸோ டெவலப் ஆன அப்புறம் இதை வந்து நம்ம மூணாக பிரிச்சிருக்கோம். ஸோ என்ன பிரிச்சிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங்ஸ் பார்க்கலாம். இது மேலே இருக்கிற ஓப்பனிங் வந்து ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ், அப்புறம் கீழே இருக்கிறது வந்து சைனஸ் வினோசஸ். இல்லை இது வந்து ரைட் ஹார்னு, இது வந்து லெஃப்ட் ஹார்னு. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து பல்பஸ் கார்டஸ் சொல்கிறோம் டிப்பில் வந்து. அப்புறம் வந்து இப்போ ஃபியூச்சர் என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை இந்த செகண்ட் பல்ஸ் வந்து உங்களுக்கு பிரிமிட்டிவ் வென்ட்ரிக்கல்னு சொல்கிறோம், ஏன்னா ஃபியூச்சர் வந்து வென்ட்ரிக்கல் ஃபார்ம் பண்ண போகுது. அப்புறம் இதை வந்து பிரிமிட்டிவ் ஏட்ரியம்னு சொல்கிறோம். அண்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்க பார்ட் வந்து ஸ்மூத் பார்ட் ஆஃப் ஏட்ரியம். ஸோ ஏட்ரியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். அப்போ வந்து ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்மூத் பார்ட்னு ஒரு பார்ட் இருக்கும், ஸோ ரஃப் பார்ட்னு ஒன்று இருக்கும், ஸ்மூத் பார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரஃப் பார்ட் வந்து நம்ம இந்த கட் பண்ணி ஓவ் பண்ணால் அந்த இடத்துல இருக்கும், ஸ்மூத் பார்ட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஸ்மூத் பார்ட்டில் வந்துட்டு இது ஃபார்ம் பண்ண போகிறது வந்து சைனஸ் வினோசஸோட இந்த எண்டு தான். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் வந்து இப்போ ஃபோல்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்ட் ஆகும். ஸோ இந்த அப்படியே மேலே போய் ஃபோல்ட் ஆகும். இந்த ஃபோல்ட் ஆன அப்புறம் வந்துட்டு இப்போ இங்கே என்னென்ன ஃபார்ம் இருக்குது. ஸோ ட்ரங்கஸ் ஆர்டரியோசஸ் வந்து உங்களுக்கு அயோட்டா ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த பக்கம் இந்த உள்ளே வருது. இப்போ அது ஐவிசி எஸ்விசி ஐவிசியாக இருக்கணும். ஸோ இது வந்து வெயின்ஸு, இந்த பக்கம் ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு அயோட்டாவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பல்மனரி ட்ரங்க் இன்னும் ஃபார்ம், பல்மனரி வெயின்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ இப்போ இது ஃபோல்டன் அப்புறம் ஒரு பிளைண்டாக ஒரு சேம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுது வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து ஒரு சின்ன ஒரு பல்ப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பல்ப் வந்து ஃப்யூச்சராக எப்படி டெவலப் ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆக போகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், இதான் இந்த பல்மனரி வெயின்ஸ். ஸோ டெவலப் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ஏரியா இருக்கலாம், இந்த ரீஜன் வந்து திரும்பி அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளேயே எப்படியே அப்சர்வ் ஆகிடும், இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஸ்மூத் பார்ட் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்மூத் பார்ட் ஆஃப் ரைட் ஏட்ரியம் வந்து ரைட் ஏட்ரியம் ஆக்சுவலி. ஸோ லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து இந்த பல்மனரி ட்ரங்க்கில் வந்து அப்சர்வ் பண்ண பார்ட் தான் வந்து ஸ்மூத் பார்ட் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியமாக உள்ள இருப்போது. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் செப்டம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணால் இந்த ஃபோல்டிங்லாம் ஆன அப்புறமா இங்கே வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா, இந்த அயோட்டா வந்து யூஸ்வலாக லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து தான் நமக்கு வந்து வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆனால் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அயோட்டா வந்து ரைட் சைடு தான் இருக்கும். ஸோ அந்த ரைட் சைடில் இப்போ டயக்ராம்லேயே வந்து இப்போ இது வந்து இப்போ இப்படி கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, இந்த பக்கம் அயோட்டா வந்து இந்த சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கும், பல்மனரி ட்ரங்க் தான் இந்த சைடு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ரெண்டும் ஸ்பைரல் ஆகி இதுவாக போகுது. அதனால் இது வந்து ஸ்பைரல் செப்டம்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் வந்து இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரங்கஸ் ஆர்டரியோஸ் வந்துட்டு அந்த ஓப்பனிங் வந்து இப்படி கட் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இப்போ சர்க்கிளாக தெரியுதுன்னா நடுவில் செப்டம் இருக்கும், அதான் ஸ்பைரல் செப்டம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அயோட்டிக் ட்ரங்க் இருக்க போது, கீழே வந்து பல்மனரி ட்ரங்க் இருக்க போகுது. ஸோ அது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு இந்த அயோட்டா ரைட் சைட்லேயும் இது லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் என்ன ஆகுனா, இது ஸ்பைரல் ஆகி அப்படியே உல்ட்டாக மாறப்போகுது. ஸோ அதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் ஆகிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி இது ஒன்று போகும். ஸோ இதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு நடக்கலாம் என்ன ஆகும்னு பார்க்கணும். ஸோ ஸ்பைரல் செப்டம் வந்து ஸ்பைரல் ஆல் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அயோட்டா ரைட் சைட்லேயும் பல்மனரி ட்ரங்க் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து தெரியும், டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிஜிவி அது நடக்க போகுது. ஸோ அது இல்லையா சொல்ல ஸ்பைரல் செப்டமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பேட்டன் ட்ரங்கஸ் ஆர்டரியோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நடக்க போகுது. அதே வந்துட்டு இப்போ ஸ்பைரல் செப்டம் வந்து ஆன்டீரியராக போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்பைரல் செப்டம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து ஓவர் ரைடிங் ஆஃப் அயோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர் ரைடிங் ஆஃப் அயோட்டானா என்ன அர்த்தம், ஸோ இது நம்ம இதோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட்.
ஸோ அதனால் அந்த மாதிரி இது போச்சுன்னா டெட்ராஜெஃபைட் வரும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே வந்து ஸ்பைரல் செப்டமோட டிஃபெக்ட்னால தான் வருது. ஸோ அதனால் இந்த ஸ்பைரல் செப்டம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அப்புறம் இப்படி சுற்றுது இந்த பக்கமாக சுற்றி கடைசியில் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் மேலே ஐயோட்டாவும் கீழே பல்மேட்டருக்கும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆர்ட்ரியல் செப்டம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா வந்துட்டு நம்ம விஎஸ்டி பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக இந்த விஎஸ்டி ஏஎஸ்டி படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஎஸ்டி எப்படி நடக்குதுன்னா ஆர்ட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். ஸோ இப்போ தான் இதை இப்போ ஹார்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு நல்ல செப்டம் வரணும். ஸோ அந்த செப்டம் எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்டோகார்டியல் குஷன் இங்கே இருக்கும். வந்து எண்டோகார்டியல் குஷன் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மேலே ஃபஸ்ட்டில் இங்கேருந்து ஒரு செப்டம் வரப்போகுது. ஸோ இந்த செப்டம் வந்து செப்டம் ப்ரைமம்னு சொல்கிறோம். ஸோ கீழே ஒரு ஓப்பனிங் இருக்குது போது அந்த ஓப்பனிங் வந்து ஃபொராமன் ப்ரைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா செப்டம் ப்ரைமம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து ஃபுல்லாக போய் இங்கே க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த க்ளோஸ் பண்ண அப்புறமா ஆக்சுவலி அப்போயுமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஓப்பனிங் வந்துடும். ஸோ டயக்ராம் எப்படி ஆயிரும்னா ஸோ இங்கே ஒரு இருக்கும், மேலே இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் என்ன சொல்கிறோன்னா ஃபொராமன் செகண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செப்டம் ப்ரைமுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு செப்டம் இதுவாக போகுது. ஸோ இந்த செப்டம் வந்து செப்டம் செகண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து ஃபொராமன் ஓவேல்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு சொல்கிறோன்னா ஸோ இந்த பிளட் இப்போ இங்கேருந்து இங்கே போனால் என்ன போகுது, ஸோ பிளட் வந்து இப்படி இங்கே வந்துட்டு ஃபொராமன் ஓவேலில் ஃபஸ்ட்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஃபொராமன் செகண்டம் வழியாக வெளியேற போகுது. ஸோ இப்படி தான் பிளட் வந்து ஒரு சைல்டில் ஸோ பிஃபோர் பர்த் இப்போ அந்த டைமில் இந்த மாதிரி வந்துருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் பர்த் இப்போ என்ன ஆகும்னா ப்ரெஷர் இப்போ குழந்தை அழுதப்புறம் ப்ரெஷர் அந்த ரைட் சைடு வந்து செம்ம இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இது வந்து புஷ் பண்ணும் இந்த செப்டம் செகண்டம் போய் இங்கே போய் அட்டாச் ஆகி க்ளோஸ் ஆகிடும். சொல்ல இது ஆளுனா அதை வந்து நம்ம ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு. ஸோ அதே மாதிரி இப்போ விஎஸ்டின்னு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இன்ட்ரவென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ இப்போ இதுக்கு லோவர் பார்ட் இது வென்ட்ரிக்கல்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எண்டோகார்டியல் குஷன் இருக்க போகுது. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுனா இங்கேருந்து ஒரு மஸ்குலர் பார்ட் ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ பல்பார் பார்ட் மஸ்குலர் பார்ட்னு சொல்லுவாங்க, மெம்பரேனஸ் பார்ட். ஸோ கார்டியக் மசில். ஸோ இப்போ இந்த மசில் இருக்குல்ல, அந்த மசில்லேருந்தே வர்ற பார்ட்டை வந்துட்டு மஸ்குலர் பார்ட்னு சொல்லுவோம். இதுதான் மஸ்குலர் பார்ட். அப்புறம் இந்த இசிசி அந்த எண்டோகார்டியல் குஷனில் வர்ற பார்ட்டை வந்து மெம்பரேனஸ் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதே ஒன்றா சேரலைன்னா இங்கே ஒரு கேப் இருக்கும், அதை வந்து விஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ விஎஸ்டி வந்து நம்ம ரொம்ப காமனான கேஸ், அது நம்ம 90% பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் வந்து அது யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ்னால் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா அதை ஆப்ரேஷன் பண்ணி இந்த பேட்ச் ரிப்பேர் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் சொன்னோம், ஹார்ட் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மீதி ரெண்டு என்ன இருக்குது, ஆர்டிரியல் சிஸ்டம், வீனஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிரியல் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ ஆர்டிரியல் சிஸ்டம் வந்து நம்ம அதை கிராஸ் செக்ஷன் இப்படி எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ரிமிட்டிவாக சொல்கிறேன், இங்கே ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து அயோட்டிக் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோட்டிக் சைனஸில் பிளட் போகும். அங்கேருந்து ரெண்டு தான் ஆன்டீரியராக இருக்கிறது எல்லாமே இப்படி கனெக்டிங் ஆர்ச்சஸ் மாதிரி போயிட்டு அயோட்டிக் ஆர்ச் சொல்லுவாங்க. இந்த கனெக்டிக் ஆர்ச் போய் டார்சல் இதில் போய் ஜாயின் ஆகும், டார்சல் அயோட்டாவில். ஸோ இப்போ ஏன் பார்க்குறோன்னா ஸோ இந்த ஆர்ச்சஸ் தான் வந்து ஃப்யூச்சராக இருக்கிற எல்லா ஆர்ட்ரிஸ்க்குமே அதுதான் வந்து உங்களுக்கு ஆரிஜின். ஸோ எப்படி ஆகும்னா ஸோ டயக்ராம் சிம்பிளாக வரையணும்னா ஸோ இந்த டயக்ராமை அப்படியே வந்து நான் இப்போ டாட்டர் லைனாக போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அயோட்டிக், இது சைனஸ்ஸு, இதுலேருந்து நிறையா ஆர்ச்சஸ் வரப்போகுது. எத்தனை ஆர்ச்சுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 ஆர்ச்சஸ். ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா 6 ஆர்ச் இருக்க போகுது. 1 2 ரெண்டு சைடுமே இதே மாதிரி 6 ஆர்ச்சஸ் இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி 6 ஆர்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன் டாட்டரில் போட்டிருக்கேன்னா இந்த 6 ஆர்ச்சஸ் வந்து இப்போ அடல்ட் லைஃப்பில் இருக்க போகிறது கிடையாது, அது வந்து எல்லாம் டீஜெனரேட் ஆகிடும். ஸோ எதெல்லாம் மீதி இருக்குமோ அதை மட்டும் நம்ம திரும்பி ஹைலைட் பண்ணலாம். ஸோ எப்படி எதெல்லாம் மீதி இருக்க போகுதுன்னா ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அயோட்டா இப்போ ஹார்ட்லேருந்து வெளியே வருதுன்னா இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு இந்த அயோட்டா போகுது. ஸோ அதெல்லாம் தெரியும். ஆர்ச் ஆஃப் அயோட்டா வந்து லெஃப்ட் சைடு தான் போகும் தெரியும். அதுவே லெஃப்ட் சைடு போயிட்டு எதில் கன்னியாக போகுதுன்னா 4th. ஸோ 4th ஆர்ச் ஆர்ட்ரி. ஸோ 1, 2, 3, 4. ஸோ இந்த 4th தான் இது வந்து கன்னியாக போகுது. ஸோ 4th கன்னியாகும் போது இங்கே 3க்கு வந்து ஒரு பிரான்ச் வருது. 3rd ஒரு பிரான்ச் போகுது. இதுதான் வந்து காமன் கர்ட்டட் ஆர்ட்ரி. லெஃப்ட் சைடட் காமன் கர்ட்டட் ஆர்ட்ரி. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து இங்கே போயிட்டுருக்கும் போது ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி ஒரு இருக்குல்ல, இது டார்சல் அயோட்டான்னு சொன்னோம். ஸோ அந்த இதை நம்ம வரையலை. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது யார்? பின்னாடி இருக்கிற டார்சல். ஸோ இப்போ இருக்குன்னா இந்த காமன் கர்ட்டட் வந்து 3rd வருது. தென் 3rd இருந்துட்டு இங்கே வந்து ஒரு பிரான்ச், இது வந்து எக்ஸ்டர்னல் கர்ட்டட் ஆர்ட்ரி. அப்புறம் கன்னியாகிறது வந்து இன்டர்னல் கர்ட்டட் ஆர்ட்ரி. இது அப்படியே டார்சல் இதில் வந்து கன்னியாக போகுது. சரி, ஓகே. ஸோ லெஃப்ட் சைடு இப்படி வருதுன்னா இப்போ ரைட் சைடு போகிறது. ரைட் சைடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ரைட் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அயோட்டாவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்கியோசெஃபலிக் ட்ரங்க் வரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த காமன் கர்ட்டட்லாம் வரப்போகுது. ஸோ இங்கே எப்படி வரும்னா இங்கேருந்து அயோட்டாவில் பிரான்ச் வந்துட்டு பிரேக்கியோசெஃபலிக் ட்ரங்காக வந்து அது வந்து இந்த பக்கம் 4th கன்னியாக போகுது. ஸோ 4th கன்னியாகும் போது இந்த 4th வர ஒரு பிரான்ச் தான் இந்த இது 3rd இருக்கிற சிசிஏ. அப்புறம் அதே மாதிரி சிசிலேருந்து இசிஏ, இசிலேருந்து ஐசிஏ, ஐசிஏடி போகுது. ஸோ ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் தான் டிஃப்ரென்ஸ். லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக அயோட்டெலாம் வரப்போகுது. ரைட்டில் வந்து உங்களுக்கு பிரேக்கியோசெஃபலிக் ட்ரங்க் வந்து பிரேக்கியோசெஃபலிக் ட்ரங்க்லேருந்து அது பிரிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சப்ளேவியன், லெஃப்ட் சப்ளேவியன் ஆர்ட்ரி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரைட் சப்ளேவியன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட் 4th ஆர்ச் ஆர்ட்ரி. ஸோ அதிலேருந்து இந்த ட்ரங்க் கன்னியூ ஆகுது இல்லையா? ஸோ இந்த 4th கன்னியூ ஆகிட்டு அப்புறமா இந்த டார்சல் அயோட்டா அதிலேயே கன்னியாக போகுது. ஸோ இது வந்து ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரி. அது லெஃப்ட் சப்ளேவியன் ஆர்ட்ரி வந்து இன்டர்செக்மெண்ட் ஆர்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த அயோட்டா வந்து இப்படி கன்னியாகும். ஸோ இந்த பக்கம் அந்த அயோட்டா வந்து இந்த ஆர்ச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே கன்னியாக போகுது ஃபுல்லாக. ஸோ அங்கேருந்து வரும்போது இங்கே ஒரு பிரான்ச் கொடுக்கும், சர்விக்கல் ட்ரென்ஸ், 7th சர்விக்கல் ட்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரான்ச் தான் வந்து இது வந்து சப்ளேவியன் ஆர்ட்ரி, லெஃப்ட் சப்ளேவியன் ஆர்ட்ரி. அதே ரைட் வந்து காமன் கர்ட்டட் பிரான்ச் கொடுத்த அப்புறமா இந்த 4th ஆச்சு கன்னியூ அதில். ஸோ இதுதான் வந்து ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd ஆர்ச் ஆர்ட்ரி வந்து காமன் கர்ட்டடு, 4th தான் அயோட்டா கன்னியூ ஆகுது லெஃப்ட் சைடில். அதே இந்த பக்கம் வந்து 3rd ஆர்ச் ஆர்ட்ரி வந்து அதே காமன் கர்ட்டட் தான். 4th ஆர்ச் வந்து ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரியாக மாறுது. ஸோ இதுதான் அந்த மேஜர் ட்ரங்க்ஸ்க்கான டெவலப்மெண்ட். ஸோ மீதி ஆர்ட்ரிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5th ஆர்ச் ஆர்ட்ரி வேஸ்ட், அது ஃபுல்லாகவே போயிடும். ஸோ அதில் ஒன்றுமே வராது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா மேக்ஸிலரி ஆர்ட்ரி. ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிலரி ஆர்ட்ரி வரப்போகுது. செகண்ட்லேருந்து வர்ற ஆர்ட்ரி வந்துட்டு ஸ்டெப்பீடியல் ஆர்ட்ரி. அப்புறம் ஹயோட் ஆர்ட்ரி. இது ரெண்டுமே செகண்ட் ஆர்ச்சில் வரப்போகுது. ஃபஸ்ட் ஆர்ச்சில் வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரி. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இந்த 5 டீஜெனரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாமே இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ஆர்ச்லேருந்து வர்ற ஆர்ட்ரிஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதோட டிஃபெக்ட் எதாவது இருந்தால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சப்ளேவியன் ஆர்ட்ரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து அப்நார்மலாக இருக்குது. ஸோ அப்ரண்ட் ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம்? ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரி எங்கேருந்து வருதுன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இந்த 4th ரைட் சைட் ஆஃப் 4th இதுலேருந்து வருது. ஸோ அதுதான் வந்து ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரி. ஆனால் ஒரு வேளை என்ன ஆயிடுச்சு, ஸோ இந்த அயோட்டா இந்த லெஃப்ட் சைடு இந்த சைடில் இருந்தும் உனக்கு இது வரப்போகுதுன்னு என்ன ஆகும், இது வந்து கேர்வாக இந்த மாதிரி ட்ரிக்கியாக்கு பின்னாடி வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேர்வாக ட்ரிக்கியாக்கு பின்னாடி வருது. ஸோ அந்த ட்ரிக்கியாக்கு பின்னாடி என்ன போகுது, அந்த கம்ப்ரெஷன் சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கும். இது வந்து நம்ம அபரண்ட் ரைட் சப்ளேவியன் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீனஸ் சிஸ்டம் போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்ன முடித்தோம், ஸோ இதில் வந்து ஹார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ ஆர்ட்ரி முடிச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து வீனஸ் சிஸ்டம். ஸோ வீனஸ் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா
அது வந்து மெயினான சில வெயின்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த டயக்ராம் திரும்பி வரைஞ்சோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகிறது என்னது அம்பிளிக்கல் வெயின். ஸோ அம்பிளிக்கல் வெயின் தான் மதர் கிட்டேருந்து உங்களுக்கு பிளட் எடுத்துகிட்டு வர போகுது. எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட ஹார்ட் தருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹார்ட் இங்கே இருக்குது. ஹார்ட்டில் தந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே போஸ்டீரியர் என்ன சொல்கிறது, இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி, இந்த இன்ஃபீரியர் பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறது வந்து போஸ்டீரியர் கார்டினல் வெயின். ஃப்ரண்ட்லேருந்து வரப்போகிறது வந்து ஆன்டீரியர் கார்டினல் வெயின். அது ரெண்டும் ஒன்றா ஃபார்ம் பண்ணது வந்து காமன் கார்டினல் வெயின். ஸோ இது போஸ்டீரியர் கார்டினல் வெயின், ஆன்டீரியர் கார்டினல் வெயின், இது காமன் கார்டினல் வெயின். அதுக்கப்புறம் வந்து கீழேருந்து வரப்போகிறது வந்து விட்டிலைன் வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயினான வெயின்ஸ். ஸோ இந்த ஆன்டீரியர் கார்டினல் வெயின், போஸ்டீரியர், காமன், அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த விட்லைன் வெயின், அம்பிளிக்கல் வெயின். ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்து வந்து ஹார்ட்லேருந்து ட்ரெயின் ஆக போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஹார்ட் டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது 2 டியூபாக இருக்கும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அதில் எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே வரையணும். ஸோ இந்த சைனஸ் வினோசஸ் இருக்குது. ரைட் ஹார்ன், லெஃப்ட் ஹார்ன்னு பார்த்தோம் ஹார்ட் டெவலப்மெண்ட்டில். ஆனால் அதில் எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா, ஸோ இந்த பக்கம் ஒரு ரைட் ஆன்டீரியர் கார்டினல் வெயின், ரைட் போஸ்டீரியர் கார்டினல் வெயின் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து காமனாக ஃபார்ம் பண்ணி இங்கே போய் ட்ரெயின் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் அம்பிளிக்கல் வெயின் போய் நமக்கு ட்ரெயின் ஆக போகுது, ரைட் விட்லைன் வெயின். அதே மாதிரி இந்த பக்கமும் லெஃப்ட் விட்லைன் வெயின், லெஃப்ட் அம்பிளிக்கல் வெயின், லெஃப்ட் போஸ்டீரியர், லெஃப்ட் ஆன்டீரியர்ன்ட்டு ஒன்றா சேர்ந்து காமன் கார்டியாக் வெயின், அது போய் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடல் பால் இப்படி இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியும் இப்படி கிடையாது. ஸோ அப்போ என்னென்ன டீஜெனரேட் ஆகும், எதெல்லாம் மீதி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ திரும்பி அந்த டயக்ராம் இப்போ ஸோ இதே டயக்ராம் திரும்பி வரைஞ்சிக்கலாம். ஸோ எதெல்லாம் இதில் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா இந்த சைடு இருக்கிற ரைட் அம்பிளிக்கல் வெயின். ஸோ நமக்கே தெரியும் வெயின் வந்து நம்ம அந்த அம்பிளிக்கலில் வந்து 2 ஆர்ட்ரி இருக்கும், ஒரு வெயின் தான் இருக்கும். ஸோ எது போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் அம்பிளிக்கல் வெயின் கிடையாது. டீஜெனரேட் ஆகிடும். லெஃப்ட் மட்டும் தான் மீதி இருக்க போகுது. அதே மாதிரி லெஃப்ட்லேயுமே வந்துட்டு இந்த இதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு லெஃப்ட்டில் இருந்து ஒரு பிரான்ச் இருக்க போகுது. லெஃப்டில் இருந்து இப்போ நான் அந்த போஸ்டீரியர் வெயினை கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது இருக்காது, ரைட் அம்பிளிக்கல் வெயின் இருக்காது. ரைட் அம்பிளிக்கல் வெயின் இது வந்து ரைட் விட்லைன் வெயின், இது வந்து லெஃப்ட் அம்பிளிக்கல் வெயின், இது வந்து லெஃப்ட் விட்லைன் வெயின். ஸோ ரைட் அம்பிளிக்கல் ட்ரெயின் லெஃப்ட் மட்டும் தான் மீதி இருக்க போகுது. இந்த லெஃப்ட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் விட்லைன் வெயினுக்கு பிரான்ச் கொடுக்க போகுது. இந்த பிரான்ச் தான் வந்து டக்டஸ் வெனோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏன் பிரான்ச் கொடுக்குதுன்னா ஃபஸ்ட் இந்த லெஃப்ட்டு ஹார்ன் இருக்குது இல்லையா, அந்த லெஃப்ட் ஹார்ன் ஒரு பாயிண்ட்டில் டீஜெனரேட் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் ஹார்ன் டீஜெனரேட் ஆகின அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னா ரெமனன்ட் வந்துட்டு கொரோனரி சைனஸ் ஃபார்ம் பண்ண போகுது. கொரோனரி சைனஸ் தெரியும், அது வந்து என்னது, இந்த ஹார்ட்டோட வெயின்ஸ் அது ட்ரெயின் ஆகிற இடம். ஸோ அந்த இது மட்டும் தான் அது ட்ரெயின் பண்ண தவிர பாடி தான் எதுவுமே ட்ரெயின் பண்ணாது. ஸோ அந்த டீஜெனரேட் பார்த்தா கொரோனரி சைனஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இந்த லெஃப்ட் சைடு உனக்கு விட்லைன் வெயின் இது ரெண்டுமே வந்துட்டு உனக்கு இந்த இடத்துல இந்த டிஸ்டல் பார்ட் வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஸோ ப்ராக்சிமல் என்ன ஆக போகுதுன்னா இந்த மாதிரி இந்த லெஃப்ட் அம்பிளிக்கல் வெயினா அதில் சப்ளை வந்து டக்டஸ் வெனோசஸ்க்கு கொடுத்து அது வழியாக வந்து ரைட் விட்லைன் வெயினுக்கு ஃபார்ம் பண்ணி அப்புறமா வந்தவங்களுக்கு ரைட் ட்ரங்க் ஆஃப் சைனஸில் போய் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதான் வந்து நமக்கு எம்ப்ரியாலஜி.
ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டீரியர் சரி ரைட் ஆன்டீரியர் கார்டினல் வெயின் அது என்ன ஆக போகுதுன்னா, ஸோ அதுவும் அதே மாதிரி ஒரு சைடு டீஜெனரேட் ஆக போகுது. ஸோ இதான் ரைட் ஆன்டீரியர், இது ரைட் போஸ்டீரியர், ரெண்டும் சேர்ந்து ரைட் காமன். இந்த பக்கம் லெஃப்ட் ஆன்டீரியர், இந்த பக்கம் லெஃப்ட் போஸ்டீரியர், அது ரெண்டும் சேர்ந்து காமனாக இருப்போகுது. இங்கே என்ன ஆக போகுதுன்னா, இந்த சைடு லெஃப்ட்டு இதுவாக போகுது. லெஃப்ட்டு வந்து இந்த இடத்துல டீஜெனரேட் ஆகிடும். அப்போ இது என்ன ஆகும், இந்த பிளட் வந்து இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி ரைட் ஆன்டீரியர் வந்து ஜாயின் ஆக போகுது. ஸோ இதை வந்து ஒப்ளிக் வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வெயின்ஸ்லாம் வந்தாலும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டில் இப்போ அடல்ட்டில் இப்படி இருக்குன்னு கேட்டால் அடல்ட்டில் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அடல்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டயக்ராம் ஒன்று வரையலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ டால்டாக வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும், இது வந்து ரைட் போஸ்டீரியர் வெயின், சைடு லெஃப்ட் போஸ்டீரியர் கார்டினல் வெயின், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த காமனாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெயின் பற்றி படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்கார்டினல் வெயின், ரெண்டு சைடாக இருக்க போகுது. அப்புறம் வந்து சூப்பரா கார்டினல் வெயின், நடுவில் இங்கே இருக்க போகிறது வந்து கிட்னிஸ். ஸோ இப்படி தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இது வந்து இப்போ நம்ம நார்மல் அடல்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்க போது கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நான் எப்படி அந்த ஆர்ச் ஆர்ட்ரிஸ் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு பூசன் வந்துச்சோ அதே மாதிரி இதுவுமே டீஜெனரேட் ஆகிட்டு பூசன் வரப்போகுது. ஸோ அது எப்படி வருதுன்னா, ஸோ வீனக்காவை வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரைட் போஸ்டீரியர் கார்டினல் வெயின் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே இருக்கும் போய் சப்கார்டினல் வெயின் சூப்பரா கார்டினல் வெயினில் ஃபஸ்ட்டு போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நல்லா அனஸ்டமஸ் இருக்கும், அதில் ஜாயின் ஆகி அப்புறமா சப்கார்டினல் வெயின் உள்ளே போயிட்டு மேலே போய் இன்னும் ஹெப்படோகார்டிக் சேனல்னு இருக்கும் லிவருக்குள்ளே, அதில் போய் ஜாயின் ஆகிட போகுது. ஸோ இது வந்து ஐவிசிக்கு அப்புறம் இங்கே 2 வெயின் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஒன்று வந்து கொனாடல் வெயின், இன்னொன்று வந்து சூப்ராரீனல் வெயின். ஸோ கொனாடல் வெயின்னா அது எங்கேருந்து வரப்போகுது, கீழேருந்து வரணும். ஸோ கொனாடல் வெயின் அப்புறம் சூப்ராரீனல் கிட்னிக்கு மேலேருந்து வரும், கொனாடல் கீழேருந்து வரும். ஸோ என்னென்ன மீதி இருக்கா, அப்போ இது வந்து இந்த இடத்துலேருந்து வர்றது வந்து இது வந்து கொனாடல். இப்போ இந்த சைடுமே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வெயினில் ட்ரெயின் ஆகும். அதே இதை பக்கம் வந்து இது வந்து உங்களுக்கு சூப்ராரீனல், இந்த பக்கம் வந்து இந்த வெயின். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு வந்து ஐவிசியில் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் ஆகுது. அதே லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு இந்த கிட்னியில் அந்த ரீனல் வெயினை ட்ரெயின் ஆகிட்டு அப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஐவிசியில் போய் ட்ரெயின் ஆகுது. ஸோ இது வந்து வெயின் டெவலப்மெண்ட், வீனஸ் டெவலப்மெண்ட் ஃபார் அடல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் 4 கட்டுக்கு வரலாம். ஸோ 4 கட்டு எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ ஒரு டயக்ராம், இப்போ அதே டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்த டயக்ராமே இப்போ அந்த எம்ப்ரியோ எப்படி இருக்குது, இன்னும் இந்த வெட்லைன் சாக் பார்த்தாலும் அது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 4 கட்டு, மிட் கட்டு, ஹைன் கட்டுன்னு இருக்கும். இதுலேருந்து 2 எக்ஸ்டென்ஷன் இருக்கும். மிட் கட்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்படி வரும், அப்புறம் ஹைன் கட்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்படி வரும். இந்த ஹைன் கட்லேருந்து வர்றதை வந்து அல்லன்டாய்ஸ்ன்னு சொல்கிறோம். மிட்கட்லேருந்து வர்றதை வந்து விட்டலோ இன்டெஸ்டைனல் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் 2 இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த அம்பிளிக்கல் கார்டு ஆக்சுவலி வந்து இந்த ரீஜன், இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த ரீஜன் தான் வந்து உங்களுக்கு அம்பிளிக்கல் கார்டு. ஸோ அம்பிளிக்கல் கண்டென்ட்டில் வந்து அல்லன்டாய்ஸும் வரணும், விட்லோ இன்டெஸ்டைன் டக்ட்டுமே வரணும். அண்ட் இந்த விட்லோ இன்டெஸ்டைன் டக்ட் வந்து ரிமனண்ட்டாக இருந்துச்சுன்னா அது மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது தான்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஃபோர்கட்லேருந்து டெரிவேட்டிவ் ஆக போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே கிராஸ் செக்ஷன் இந்த இதில் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே கட் பண்ண எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிளாக எப்படி இருக்க போகுது, நடுவில் வந்து உங்களுக்கு அந்த கட்டு மட்டும் அப்படி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மெசன்ட்ரி டாப்பிக்கில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் எப்படி இருக்கும்னா மெசன்ட்ரி வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பெரட்டல் லேயர் விசிறல் லேயர்னு இருக்கும். ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது இந்த லேயர் இது வந்து வென்ட்ரல் மெசன்ட்ரி, இது வந்து டார்சல் மெசன்ட்ரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் கட்டுனா இந்த வென்ட்ரல் மெசன்ட்ரிக்கு வந்து ஒரு பட் ஒன்று போகும். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு பட்டு போயிட்டு ஒரு பட்டு வரும். ஸோ இது வந்து லிவர் பட். அது இந்த பக்கம் வந்து பட் உங்களுக்கு கட்லேருந்து வராது. ஸோ டார்சல் மெசன்ட்ரிலேருந்தே ஒரு பட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டை வந்து என்ன சொல்கிறோம், இங்கே ஒரு பட்டு வரப்போகுது. இது என்னவா இருக்குன்னா இப்போ ஸ்ப்ளெனிக் பட். ஸோ ஸ்ப்ளெனிக் பட் வந்து ஸ்ப்ளீனு லிவர் பட் லிவர் வரப்போகுது. இது வந்தப்போ ரொட்டேஷன் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ ஸ்ப்ளீன் இன்சைடு வந்துடும், லிவர் இன்சைடு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் கிடையாது, இன்னும் இப்போ கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம்னா இன்னும் 2 இது இருக்க போகுது. வென்ட்ரல் பட் டார்சல் பட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு வென்ட்ரல் பட் இருக்கும், அடுத்து டார்சல் பட் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா இந்த வென்ட்ரல் பட் வந்து ரொட்டேட் ஆகி இதுவுமே டார்சலுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அதை இப்போ தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதுதான் பேங்க்ரியாஸ் ரொட்டேஷன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கும், டார்சல் சைடில் ஒரு பட் இருக்கும், வென்ட்ரல் சைட்லேயும் இருக்கும். அப்புறம் இது ரொட்டேட் ஆகி இப்படி இந்த ஸ்டொமக்கு பின்னாடி இப்படி ரொட்டேட் ஆகி இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த அப்புறம் என்கிட்ட ஜாயின் ஆகிடும். ஸோ ஜாயின் அப்புறம் தான் என்னது இந்த அன்சைட் ப்ராசஸ் அப்புறமா இந்த ஹெட் ஆஃப் பேங்க்ரியாஸ் வந்து உங்களுக்கு இந்த வென்ட்ரல் பட் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதான் இந்த பேங்க்ரியாஸோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் டக்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் வந்து 2 டக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டார்சலுக்கு வந்து இங்கேருந்து ஒரு டக்ட் ட்ரெயின் ஆகுது. ஸோ வென்ட்ரலுக்கு இந்த பக்கம் ஒரு டக்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா 2 தனித்தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 ஜாயின் ஆகுது. இந்த மாதிரி ஜாயின் ஆகிட்டு மெயின் டக்ட் எப்படி போகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்சல் ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் இந்த பிரிட்ஜில் வந்து வென்ட்ரல் ட்ரெயின் ஆகி இதுதான் வந்து மெயின் பேங்க்ரியாஸ் டக்ட். ஸோ இந்த டைக்ராம் அதை தெரியும் உங்களுக்கு. இப்படி வந்துட்டு இதில் வந்து அப்புறம் இப்படி உள்ள வருது, இதுதான் வந்து மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட். ஸோ ஃபோர்கட்டுக்கு அப்புறம் மிட்கட் வரலாம். ஸோ மிட்கட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா இந்த இன்டெஸ்டைன் அந்த லூப்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இன்டெஸ்டைன் லூப்பில் வந்துட்டு நமக்கு இப்போ அந்த மேலே ஃபோர்கட்டில் வந்து 90 டிகிரி ரொட்டேஷன் பார்த்தோம். இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸாக உங்களுக்கு வந்துட்டு 270 டிகிரி ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அம்பிளிக்கலில் வந்து ஒரு ஓப்பனிங் வரும். அம்பிளிக்கல் ஓப்பனிங் வழியாக உங்களுக்கு கட்டு வந்துட்டு வெளியே வரும். இந்த மாதிரி வெளியே ப்ரொட்ரூட் ஆகிட்டு அப்புறம் இங்கேருந்து ரொட்டேட் ஆகும், 270 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டு அப்புறமா திரும்பி உள்ளே போயிடும். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஓப்பனிங் வழியாக ஒரு கட்டு வந்தாலும் அது வந்து ஹெர்னியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுவுமே ஹெர்னியா தான். அந்த ஹெர்னியாவில் வந்து இது ஃபிசியாலஜிக்கல் ஹெர்னியா, ஏன்னா வந்து இது ஒரு பெத்தாலஜி கிடையாது, நார்மலாக எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஒரு ஆட்ரி இருக்கும். ஸோ என்ன ஆட்ரியாக இருக்கணும், சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆட்ரி, அதான் கட்டோட ஆட்ரி இல்லையா. ஸோ எஸ்எம்ஐ வந்து இந்த ரெண்டு நல்லா போகும். இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம ப்ரீ ஆர்டீரியல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து போஸ்ட் ஆர்டீரியல் செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டும் வந்து உங்களுக்கு 270 டிகிரிஸ் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அப்புறம் இது ரொட்டேட் ஆகிட்டோம் உங்களுக்கு ஒரு ரொட்டேட் ஆக அப்புறம் உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓம்ஃபலோ சீல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஸார்டர்ஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரொட்டேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் பார்த்தேன் இல்லையா. ஸோ இது வந்து இந்த ப்ரீ ஆர்டீரியல், இது போஸ்ட் ஆர்டீரியல் இருக்குது, இங்கே உங்களுக்கு சுப்ரீம் மெசனிக் ஆர்டரி இருக்குது. ரெண்டும் இந்த பக்கம் 270 டிகிரிஸ் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ ரொட்டேட் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டில் இன்டெஸ்டைனல் டக்ட், அந்த மெக்கல் சேவிட்டுக்கலாம். அப்புறம் கீழே இருக்கிறது சீக்கம்னு வச்சுக்கலாம். ஸோ ரொட்டேட் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அந்த வயலட் கலர் வந்து கீழே வந்துருச்சு, க்ரீன் மேலே வந்துருச்சு. மேலே அப்போ என்ன ஆகும்னா இன்டெஸ்டைன் வில் கோ பிஹைண்ட் சீக்கம். ஸோ இங்கே பார்த்து தெரியுது.
ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து உங்களுக்கு கோலானுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம நார்மலாக அடல்ட்டில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ரொட்டேஷன் தான். ஸோ அது ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆன அப்புறமா இந்த மாதிரி இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது, சீக்கம் வந்துட்டு இங்கே இருக்கிற சீக்கம் வந்து உங்களுக்கு அந்த ரைட் லேக் ஃபோர்ஸாக மூவ் ஆகுது. ஸோ அப்படி ஃபோர்ஸாக மூவ் ஆன அப்புறம் ஸோ இதான் நார்மல் அடல்ட் டயாசிஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகி இது வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் வருது. ஸோ இது வந்து மிட் கட். ஸோ இப்போ வந்து ஹைங்கட்டுக்கு வரலாம். ஸோ ஹைங்கட் பார்த்தீங்கன்னா, ஹைங்கட் நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது அலன்டாய்ஸ்னு வருது கொடுத்து. ஸோ எங்கே பார்த்தோம், ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இதான் ஹைங்கட்னா, ஹைங்கட்லேருந்து வருது இது பேர் வந்து அலன்டாய்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த அலன்டாய்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுது, ஸோ டயக்ராம் நான் இது பின்னாடி மட்டும் வரையணும். ஸோ இப்போ இதான் ஹைங்கட்னா அதுலேருந்து வர்றது வந்து அலன்டாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அலன்டாய்ஸ், இது வந்து ஹைங்கட். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஹைங்கட் வந்து உங்களுக்கு ரெக்டம் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ண போகுதுன்னா, இந்த அலன்டாய்ஸ் வந்து யூரினரி பிளாடர் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அப்போ ரெண்டும் கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ அது எப்படி கட் ஆகுதுன்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இங்கே இருக்கிறது வந்து யூரோ ரெக்டல் செப்டம்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து ரெண்டு டிவைட் பண்ணுது. ஸோ டிவைட் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெக்டம் ஆனல் கனால், கீழே மெம்பரைன் வந்து ஆனல் மெம்பரைன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து அலன்டாய்ஸ் ரிமைனிங், இது வந்து அலன்டாய்ஸ். ஸோ அதை வந்து இப்போ யூரோஜெனிட்டல் சைனஸ்னு பேர் மாற்றிட்டோம். ஏன்னா வந்து இந்த யூரினரி சிஸ்டமோட காம்பனண்ட் ஆக போகுது. இது வந்து உங்களுக்கு ரெக்டம் ஆனல் கனால், இங்கே ஒரு மெம்பரைன் இருக்கும், அதை வந்து யூரோஜெனிட்டல் மெம்பரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைங்கட்டில் வரப்போகுது. ஸோ ஹைங்கட்டில் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண அப்புறம் ஸோ இப்போ நம்ம யூரினரி பிளாடரை பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ மேலே போய் கிட்னி பார்க்கலாம். ஸோ கிட்னி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நெஃப்ரோஜெனிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து கிட்னி. ஸோ நம்ம மீசோடமில் வந்து 3 இது பார்த்தோம், பெராக்சியல், இன்டர்மீடியேட், அப்புறம் லேட்ரல் பிளேட்னு. ஸோ இன்டர்மீடியேட்லேருந்து ஒரு 2 டெரிவேட்டிவ் இருக்கும்னு சொன்னோம், நெஃப்ரோஜெனிக் கார்டு அப்புறம் ஜெனிட்டல் ரிச். இந்த 2 சைடுக்கு நெஃப்ரோஜெனிக் கார்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 3 டிவைட் இருக்கும். ஸோ என்னென்னா ப்ரோனெஃப்ராஸ், மீசோனெஃப்ராஸ், மெட்டானெஃப்ராஸ். ஸோ இந்த மாதிரி டிவைடாக இருக்கிறது. ஸோ கீழே நம்ம அலன்டாய்ஸ் என்ன பார்த்தோம், யூரினரி பிளாடரை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ யூரினரி பிளாடரை ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மீசோனெஃப்ரிக் டக்ட் இருக்கும். ஸோ மீசோனெஃப்ராஸ்லேருந்து ஒரு டக்ட் ஒன்று இந்த மாதிரி அந்த பிளாடரை ஜாயின் பண்ண போகுது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு யூரினரி சிஸ்டம் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரோனெஃப்ராஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும் ஃபுல்லாகவே. மீசோனெஃப்ராஸில் வந்து இது டீஜெனரேட் ஆகிடும், ஆனால் இந்த டக்டை மட்டும் இருக்கும். ஸோ அப்புறம் என்ன போகுதுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ என்ன இருக்க போகுது, மெட்டானெஃப்ராஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மீசோனெஃப்ரிக் டக்டை மட்டும் இருக்க போகுது. அந்த மீசோனெஃப்ரிக் டக்டை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளாடருக்கு போகிற வழியில் இங்கேருந்து ஒரு பட்டு கொடுக்கும். ஸோ வந்து யூரிட்ரிக் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டு திரும்பி இதுக்கு கொடுக்க போகுது. ஸோ அது கொடுத்தது என்னென்னா அது 2 டெரிவேட்டிவ்ஸ் இருக்க போகுது.
ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மெட்டா நெஃப்ரிக் டக்லேருந்து வந்து இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாநெஃப்ரிக் பிளாஸ்டிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இது பேர் வந்து யூரிட்ரிக் பட். ஸோ ரெண்டுத்துக்கும் டெரிவேட்டிவ்ஸ் இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிமாலேருந்து போமன்ஸ் கேப்சியூல், அப்புறம் பிசிடி, அப்புறம் லூப் ஆஃப் ஹென்லி, அப்புறம் டிசிடி, இப்போ காண்டிடிபியூல் இதெல்லாமே இது வந்து வரப்போகுது. யூரிட்ரிக் பட்டில் என்னென்ன வரப்போகுதுன்னா கலெக்டிங் டக்ட்டு, தென் பேப்பிலாஸ், அந்த மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பேப்பிலா, அப்புறம் கேலிக்ஸு, அப்புறம் பெல்வஸ், ரீனல் பெல்வஸ், அதுக்கப்புறம் யூரிட்டர். ஸோ இந்த 2 தான் மெயினான எல்லா மொத்த கிட்னி ஸ்ட்ரக்சர்ஸுமே ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதுதான் ஜெனிட்டல் ஜெனிட்டல் சிஸ்டம் பற்றி. அதுக்கப்புறம் இப்போ ஜெனிட்டல் சிஸ்டம் தனியாக பார்க்கலாம். ஸோ மென் அண்ட் விமன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவலி இண்டிபெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்கும். முலிரியன் டக்டும் இருக்குது, உல்ஃபியன் டக்டும் இருக்குது. ஸோ உல்ஃப் வந்து ஆக்சுவலி மேலுக்கு இது பண்ணும், முலிரியன் வந்து ஃபீமேலுக்கு பண்ணும். ஸோ ஒரு பாயிண்டில் இப்போ வந்து மேலே அந்த சைல்டு வரப்போகுதுன்னா உங்களுக்கு உல்ஃப் மட்டும் தான் இருக்க போது, முலிரியன் இருக்காது. ஸோ இந்த மேல் டைரம் பார்த்தீங்கன்னா முலேரியன் டீஜெனரேட் ஆகிடுச்சு, உல்ஃபியன் மட்டும் தான் இருக்குது. அதே வந்து இந்த பக்கம் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா உல்ஃபியன் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு முலேரியன் மட்டும் தான் மீதி நிற்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு அது ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகுது. ஸோ அதடி கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இப்போ இது உல்ஃபியன் டக்ட் வந்து மேல்ஸில். ஸோ அது என்ன ஃபார்ம் பண்ண போகுது உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உல்ஃபியன் டக்ட் இன்னொரு பேர் வந்து உங்களுக்கு மீசோநெஃப்ரிக் டக்ட். ஸோ அதில் என்னென்ன வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது அதில் என்ன யூரிட்ரிக் பட் வரும்னு பார்த்தோம். அப்புறம் அதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி யூனிவேரில் பார்த்துருக்கோம். லைக் யூரிட்டர் தான் வந்து உங்களுக்கு உள்ளே போய்ட்டு ட்ரைகோன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ட்ரைகோனுமே அதோட டெரிவேட்டிவ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ எபிடிடமிஸ், அப்புறம் வாஸ்ட் டிஃபரன்ஸு, அப்புறம் செமினல் வெசைக்கிள், அப்புறம் எஜாகுலேட்டரி டக்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மீசோநெஃப்ரிக் டக்டில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த முலேரியன் டக்ட் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீமேல்ஸில் வந்து இந்த மெயினான ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அப்புறம் யூட்ரஸ்ஸு, தென் வெஜைனா, அப்புறம் சர்விக்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதே வந்து இப்போ இந்த முலேரியன் டக்ட் வந்து மென்னில் என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னா லைக் நம்ம இந்த ப்ராஸ்டேட்டோட ப்ராஸ்டேட் யூரிட்டரோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் வந்து ப்ராஸ்டாட்டிக் யூட்ரிக்கல்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை ஃபார்ம் பண்ண போகிறது வந்து இந்த டீஜென்ரேட்டட் முலேரியன் டக்ட் ஆஃப் மேல்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து உங்களுக்கு இந்த உல்ஃபியன் டக்ட் வந்து ஃபுல்லாக போகாது. ஸோ அது என்ன ஃபார்ம் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கும் யூரிட்டர்லாம் தேவை. ஸோ அப்போ என்ன ஒன்றா யூரிட்ரிக் பட் கொடுக்குறது எல்லாமே வந்து அந்த மீசோநெஃப்ரிக் டக்ட் தான். அது வந்து உல்ஃபியன் டக்ட் வந்து இங்கேயுமே ஃபீமேல்ஸ்லேயுமே இருக்கும். அதுதான் இந்த யூரிட்ரிக் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கொடுக்க போகுது. ஆனால் இந்த இதை மட்டும் கொடுக்காது. ஸோ இந்த எபிடிடமிஸ், வாஸு இதெல்லாம் மட்டும் வராது, மீதி இந்த 2மே வரும். ஸோ அதெல்லாம் கொடுக்க போகுது. ஸோ இதான் உங்களுக்கு ஜெனிட்டல் சிஸ்டம் பற்றி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபெரன்ஜியல் ஆர்ச்சஸ் வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிஸ்டமாக பார்க்கும்போது சிவிஎஸ் முடிச்சிட்டோம், சிஎன்எஸ், ஜிஐடி, கிட்னி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்குக்கு வரலாம். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் மீதி விட்டது எல்லாமே இதில் தான் வரப்போகுது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா இந்த ஆர்ச்சஸ்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ 1 2 3 4 அப்புறம் 6 வரும். அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு 1 2 3 4 அப்புறம் 6. ஸோ இந்த மாதிரி இருக்க போது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இந்த பக்கம் வந்து அது பவுச்சுன்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்கிறது வந்து ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு
டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஃபுல்லாகவே மக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 ஸோ இது இது 1 2 3 4 6 ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட்லேருந்து என்ன வரப்போகுதுன்னா இந்த பக்கம் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்டரி மீட்டர்ஸ். இப்போ உள் பக்கத்துலேருந்து இன்டர்னல் ஆர்டரி மீட்டர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு பவுச்லேருந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது எல்லாமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஆக்சுவலி இது வந்து ஓவர்க்ரோ ஆகும். ஓவர்க்ரோ ஆகி 3 அப்டேட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது எதுவுமே சக்ஸஸ் ஃபார்ம் பண்ணாது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்து பவுச்சஸ் பக்கம் வந்தோன்னா செகண்ட் பவுச் வந்து உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு செகண்ட் பவுச் வந்து உங்களுக்கு எபித்தீலியம் ஆஃப் பேலட்டைன் டான்சில்ஸ். அதை ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேலட்டைன் டான்சிலில் இருக்கிற லிம்ஃபாய்ட் ஆக்சுவலி வந்துட்டு இது நியூரல் கிரெஸ்டல்ஸ்லேருந்து வரும். ஸோ லிம்ஃபாய்ட்ஸ் வந்துட்டு என்சிசிலேருந்து வரப்போகுது. வெறும் இந்த எபித்தீலியம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதுலேருந்து செகண்ட் பவுச்லேருந்து வருது. தேர்ட் பவுச்லேருந்து தைமஸ் அண்ட் இன்ஃபீரியர் பேராதைராய்டு வரப்போகுது. அப்புறம் ஃபோர்த்து பவுச்லேருந்து உங்களுக்கு வந்து சுப்பீரியர் பேராதைராய்டு இல்லைன்னு வரப்போகுது. ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாமே அப்படியே நான் வச்சுக்கிற மாதிரி இது ஒன்றுக்கு ஒரு நர்வ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மேண்டிபுலர் நர்வ் 5th நர்வ், அடுத்து வந்து 7th நர்வ், அடுத்து 9, அடுத்து 10, 5 7 9 10 வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது ஆர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸில் அதுலேருந்து வருதுன்னு. ஸோ எப்படி அரேஞ்ச் இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாடியை இப்போ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பண்ணிக்கலாம். ஒரு ட்ராயிங் மாதிரி இப்படி கட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்ச். அதே வந்து அடுத்த லெவலில் அப்படியே கட் பண்ணிட்டே வந்தோம்னா இதுதான் செகண்ட் ஆர்ச். அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறது எல்லாமே தேர்ட் ஆர்ச்சு. அது கீழே இருக்கிறது 4th ஆர்ச், அப்புறம் 6th ஆர்ச். ஸோ இதெல்லாமே மீசோட அதில் டெரிவேட்டிவ்ஸாக இருக்க போகுது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆர்ச்சோட இது பார்த்திங்கன்னா மெக்கல்ஸ் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்கல் கார்ட்லேஜ் காஸ் பண்ணணும். அதுதான் இந்த லாக்ஸஸ் மேலியஸ் இன்கஸ் அதெல்லாம் ஃபார்ம் பண்ண போகுது. செகண்ட் ஆர்ச்க்கு வந்து ரிகார்ட்ஸ் கார்ட்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபார்ம் பண்ணோம். அதுலேருந்தும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இதுதான் ஆர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்ச்சஸே வந்து 2 சைடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 6 2 சைடும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுல இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஸ்வெல்லிங் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து லிங்குவல் செல்லிங்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிற இது பேர் வந்து டியூபல் இம்பார். அப்புறம் கீழே இருக்கிற இந்த இது வந்து ஹைப்போபிராங்கியல் எமினன்ஸ். இதை என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னா டங்கு ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஆன்டீரியர் 2/3 இந்த லிங்குவல் டான்சர் வந்து ஆன்டீரியர் 2/3. அதே இந்த ஹைப்போபிராங்கியல் எமினன்ஸ்லேருந்து இது போஸ்டீரியர் 1/3. ரெண்டுத்துக்கும் நல்லா இந்த ஒரு கேப் இருக்குது. அது வந்து ஃபொராமன் சீக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபொராமன் சீக்கம்லேருந்து கீழே ஒரு டக்ட் மாதிரி போகும். அது வந்து தைரோலாசல் டக்ட்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது இந்த மாதிரி இப்போ இதாங்க டங்கு, இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். எனக்கு நடுவில் இருக்கிற ஃபொராமன் சீக்கம் வழியாக கீழே டிசெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஹையர் போன் வழியாக பாஸ் ஆகி கீழே வந்து தைராய்டு லேண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டான்சிலில் நடுவில் இருக்கிற சீக்கம் வந்துட்டு டிசெண்ட் ஆகி டைசைட்டில் டக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து தைராய்டு லேண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இது பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஷியல் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மொத்தம் நிறைய எமினன்ஸ் இருக்க போகுது. ஃப்ராண்ட் நெசல் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ எப்படி இதை சிம்பிளாக வரையணும்னா
ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃப்ரான்டோனேசல் ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதில் வந்து கீழே இருக்கிறதுல வந்து ஒன்று வந்து இது ஆக்சுவலி இங்கே 2ஆக இருந்திருக்கணும், ஆனால் ஃப்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மீடியல் நேசல் ப்ராசஸ், இது வந்து லேட்டரல் நேசல் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேண்டிபுலர் ப்ராசஸ் இருக்க போகுது. இது என்ன மேண்டிபுலர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணுறது வந்து இது வந்து மேக்ஸிலரி ப்ராசஸ். ஸோ இதை சிம்பிளாக ஒரு டயக்ராம் வரையணும், இந்த மாதிரி வரையணும். ஸோ இது பேர் வந்து ஃப்ரான்டோனேசல் ப்ராசஸ், இது வந்து மேக்ஸிலரி, இது வந்து மேண்டிபுலர், இது வந்து லேட்ரல் நேசல் ப்ராசஸ், இது மீடியல் நேசல் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதனால் தெரியுது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நேசல், இது வந்து நேசல் பிட்டு, இது லேட்ரல், இது மீடியல், இது மேக்ஸிலரி, இது மேண்டிபுலர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஜாயின் ஆகி ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நார்மலாக ஃபேஸ் வரப்போகுது. ஸோ அதை ஒன்று ஒன்று ஜாயின் ஆனால் ஒரு அர்னாமெட்டி இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் லிப்பு அதெல்லாம் சொல்லும் போது இப்போ இந்த ரெண்டுத்து ஜாயின் ஆகலை அப்படின்னா இங்கே கேப் இருக்கும், அதனால் லெஃப்ட் லிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டிக்கும் ஒரு ஜாயின் ஆகாது, அது மாதிரி ஆக போகுது. ஸோ அதே இது நம்ம இப்போ இன்ஃபீரியராக பார்க்குறோம். ஸோ இப்போ இதே இது இந்த மாதிரி நம்ம மேலேருந்து பார்த்தோம், இப்போ அப்படியே அடியிலேருந்து பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பார்க்கணும், இது வந்து இப்போ மவுத்தோட ஓப்பனிங் சுப்பீரியர் சர்ஃபேஸ்னால், ஸோ பேலட். ஸோ இந்த டயக்ராம் கிளியராக இல்லை. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டு ப்ராசஸ், இந்த மேக்ஸிலரி ப்ராசஸ், ரெண்டு ப்ராசஸ் வந்துட்டு உள் பக்கமாக உங்களுக்கு வந்து உள்ளே வரப்போகுது. ஸோ ஆக்சுவலி இது ரெண்டும் மேக்ஸிலரி ப்ராசஸ், இது ரெண்டுமே அது ரெண்டும் உள்ளே வந்து நல்ல ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுற இது வந்து உங்களுக்கு பேலட், ப்ரைமரி பேலட். ஸோ அதே வந்து இப்போ இந்த ஷெல்ஃப், இது வந்து ஷெல்ஃப், ஸோ இது செகண்டரி பேலட். இது ரெண்டும் செகண்டரி, இது வந்து ப்ரைமரி. ரெண்டுக்கும் நல்ல ஒரு சின்ன ஒரு ஃபொராமன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபொராமன் வந்து இன்சர் ஃபொராமன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிலரி ப்ராசஸ், அது வந்து செகண்டரி பேலட்டை ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கடுத்து மேலேருந்து வர்றது வந்து ப்ரைமரி ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரைமரி ப்ராசஸ் வந்து இன்சிசிவ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மீடியல் நேசல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்கே இந்த டயக்ராம் வந்து நம்ம இது மீடியல் நேசல் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உள் பக்கமாக போகிறது தான் வந்து உங்களுக்கு இந்த இன்சிசிவ் ப்ராசஸ். ஸோ அதுதான் ப்ரைமரி பேலட்டை ஃபார்ம் பண்ண போகுது. ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஃபொராமனை வந்து இன்சிசார் ஃபொராமன்னு சொல்ல போகிறாங்க. அது என்ன பாஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அனாட்டமியில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பேட் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு இது மட்டும் இருக்குது, ஸோ டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த செப்டம் டிரான்ஸ்வர்சம்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். லேட்ரல் பிளேட் மீசோடம் வந்து இப்போ ரெண்டாக பிரியும், சொமட்டோப்ளூரிக், ஸ்ப்ளாங்னோப்ளூரிக் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள அது பிரியாமல் ஒரே இதாக இருந்துச்சு, அதை வந்து செப்டம் டிரான்ஸ்வர்சம்னு சொல்கிறோம். ஸோ அதோட சக்ஸஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் அது மாதிரி ஃபார்ம் பண்ண சென்ட்ரல் டெண்டன் ஆஃப் டயஃப்ரமும் அதான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ நம்ம டயஃப்ரம் லெவலில் ஒரு கட் செக்ஷன் எடுக்கிறோன்னா, இது வந்து டார்சல்னு வச்சுக்கலாம், இது வந்து வென்ட்ரல்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுக்கிட்டோன்னா, ஸோ என்ன ஆகும்னா நடுலேருந்து ஈசோஃபேகஸ் ட்ராவல் ஆக போகுது. ஸோ டயஃப்ரம் ஈசோஃபேகஸ் ட்ராவல் ஆகுதுன்னா இதில் ஈசோஃபேகஸ் கனெக்ட் பண்ணுற மிசன்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மிசன்ட்ரி வந்து இப்போதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ இதில் யார் யார் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வென்ட்ரல் சைடை வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே ஃபார்ம் பண்ண போகிறது நம்ம தான் பார்த்தோம், இந்த செப்டம் டிரான்ஸ்வர்சம். ஸோ இது வந்து வென்ட்ரல் சைட் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுது. டார்சல் சைடு யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பிபிஎம். ஸோ பிபிஎம்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பாடினா லங்ஸ் இங்கே இருக்குது, அப்போ சுற்றி ப்ளூராக இருக்கணும். அப்புறம் கீழே வந்து இப்போ அப்டமன் கண்டென்ட்லாம் இருக்குன்னா இங்கே வந்து பெரிட்டோனியம் இருக்க போகுது. ஸோ இந்த பெரிட்டோனியம் ப்ளூரா ரெண்டும் ஒரே அட்டாச் ஆகுதில்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பிபிஎம், பெரைட்டோ ப்ளூரோ பெரைட்டோ மெம்பரேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்து இந்த டார்சல் சைடை ஃபார்ம் பண்ண, இந்த ரெண்டு சைடும் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இப்போ டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மசில்ஸ்லாம் தேவை. ஸோ எங்கள் சைடில் வந்து மசில்ஸ்லாம், டயஃப்ரமோட மசில்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ மசில்ஸ் யார் ஃபார்ம் பண்ணுவா, மயோட்டோம் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மயோட்டம்லாம் நிறைய மயோட்டம் நம்ம ஆல்ரெடி ஒரு டயக்ராம் பார்த்தோம். நோட்டோகார்டு இருக்கும், சைடில் வந்து பாலாக மயோட்டம்ஸ், ஸ்லீரோட்டோம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ எந்த மயோட்டம் ஃபார்ம் பண்ண போகுதுன்னா சர்விக்கல் மயோட்டோம்.
ஸோ சர்விக்கல் மயோட்டம் ஏன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் ஃப்ரெனிக் நர்வ் தான் ஆக்சுவலி டயஃப்ரம் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரெனிக் நர்வோட ரூட்டில் என்னது ரூட் வேல்யூ வந்து C3C4C5. ஸோ C3C4C5 என்ன அர்த்தம் அது வந்து சர்விக்கல் ரீஜன்லேருந்து அந்த நர்வ் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா சர்விக்கல் மயோட்டம் தான் டயஃப்ரம் ஃபார்ம் பண்ணுது. இந்த மஸ்குலர் லேயர் ஃபார்ம் பை சர்விக்கல் மயோட்டம். அப்புறம் வந்து இந்த பிபிஎம் வந்து இந்த 2 லேயரு ப்ளஸ் செப்டம் டிரான்ஸ்வர்சம் வந்து இந்த வென்ட்ரல் பார்ட். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் டயஃப்ரம் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதான் எம்ப்ரியாலஜி ஆஃப் டயஃப்ரம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.